السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم، وإن تعدوا نعمة الله لا تحصوها إن الله لغفور رحيم. صدق الله المولانا العظيم. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக சங்கை பொருந்திய ஜும்மாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் அளப்பெரும் கிருபையும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நமது உயிருக்கும் உயிரான, உயிரிலும் மேலான முஹம்மதே முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500வது பிறந்த தினம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பிறந்து இன்றோடு 1500வது ஆண்டு ஆகிறது. இன்றைய தினம் ஹிஜ்ரி 1447. நபிகள் நாயகம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு வயது 53. 1447 + 53 1500. 1500 ஆண்டுகள் ஆகிறது. இந்த நாள் இன்றையில் இருந்து நாம் நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றை, திருக்குர்ஆனுடைய வருகையை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த தத்துவங்கள், ஹதீஸுகள், உண்மைகளை எல்லாம் சொல்லி காட்டுகின்ற பொழுது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக என்று சொல்லிக் கொண்டிருந்த நாம் இனி 1500 ஆண்டுகளுக்கு முன்பு என்ற ஒரு கட்டத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பிறந்த நாளை, பிறந்த தினத்தை நினைவு கூர்வதற்கு நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமானார் அவர்களுடைய பிறந்த நாளை, அவர்களுடைய மீலாதுகளை கொண்டாடக்கூடாது, நினைவுபடுத்தக்கூடாது என்று உலகத்தில் சொல்வதற்கு யாருக்கும் எந்த அருகதையும் தகுதியும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த அந்த செய்தியை கேட்டு ஷைத்தான் ஓலமிட்டு ஒப்பாரி வைத்து அழுததாக ஹதீஸிலே வருகின்றது. பெருமானாருடைய வருகை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அசத்தியத்திற்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய, ஷைத்தான்களுடைய முயற்சிகளை எல்லாம் முறியடிக்கக்கூடிய மக உன்னதமான ஒரு வருகை. எனவே நபிகள் நாயகத்தினுடைய அந்த பிறப்பினுடைய செய்தியை கேட்டு ஷைத்தான் ஓலமிட்டதாக நாம் ஹதீஸ்களிலே நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினம், பிறந்த நாள் வந்துவிட்டது என்று சொன்னால், இன்றைக்கும் சில ஷைத்தான்கள் வீதிகளிலே நின்று கொண்டு ஓலமிட்டு ஒப்பாரி வைத்து அலறி அழக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை என்பது ஷைத்தான்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருகை. எனவே அந்த ஷைத்தான்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதை நாம் நினைவு கூறுகின்ற பொழுது, அவர்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்ற பொழுது, அவர்களை நாம் புகழுகின்ற பொழுது, அவர்களுடைய மேன்மைகளை, சிறப்புகளை எல்லாம் நாம் எடுத்து ஓதுகின்ற பொழுது சில ஷைத்தான்கள் அலறிக் கொண்டிருக்கின்றார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலத்திலிருந்து தொன்று தொட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கர்மையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை என்பது மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. ஒரு ஊருக்கு தலைவராக இருக்கக்கூடியவர், ஒரு பஞ்சாயத்து யூனியனில் லீடராக இருக்கக்கூடியவர் பிறந்த நாள் வந்துவிட்டது என்று சொன்னால், அவருடைய மாண்புகள், சிறப்புகள், அவருடைய சேவைகளை எல்லாம் பாராட்டி விழா எடுப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு என்பது ஒரு பேர் அதிசயம், பேர் அற்புதம். உலகத்தில் ஒரு மனிதன் பிறக்குகின்ற பொழுது அவன் பிறந்ததற்கு பிறகுதான் தெரியும் அவன் எந்த கலரில் இருப்பான், இந்த முகச்சாயலில் இருக்குகின்றான், அவனுடைய அழகு என்ன, அவனுடைய உடல் தோற்றம் என்ன, அமைப்பு என்ன, கண்ணு எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் ஒரு மனிதன் பிறந்ததற்கு பிறகுதான் அவனை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்ததற்கு பிறகுதான் அவனுக்கு பெயர் சூட்டப்படும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று வேதங்களில் சொல்லப்பட்டு அவர்கள் பிறந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறுதி தூதர் இந்த உலகத்திற்கு வருவார்கள். அவருடைய செயல் எப்படி இருக்கும், அங்கு அடையாளங்கள் எப்படி இருக்கும், அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும், அவருடைய முடி எப்படி இருக்கும், அவருடைய கண்கள் எப்படி இருக்கும் என்றெல்லாம் வர்ணித்து காட்டப்பட்டு இந்த உலகத்திற்கு அவர்கள் வருவதற்கு முன்பாகவே இப்படித்தான் இருப்பார்கள் என்று அவர்களுடைய தோற்றத்தை, உருவத்தை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்ததற்கு பிறகு அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை, அவருடைய பிறப்பு என்பது எவ்வளவு பேரற்புதமானது. அதில் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகத்தோழர், அவர் ஒரு யூத மதத்தில் இருந்து இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த யூத மதத்தில் அவர்களுக்கு என்று வழங்கப்பட்ட அந்த வேத புத்தகமான தௌராத்தில் இறுதி தூதருடைய வருகை எப்படி இருக்கும், அவருடைய அங்கு அடையாளங்கள் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தௌராத்தை முழுவதுமாக ஓதி படித்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் பெருமானாருடைய கரத்தை பிடித்து கலிமா சொல்லி தன்னை அவர் இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டார். உங்களைத்தான், உங்களுடைய வருகையைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருந்தோம். உங்களை பற்றி தான் அல்லாஹ் எங்களுடைய வேதத்தில் தௌராத்தில் சொல்லி இருக்கிறான் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார், நான் நபிகள் நாயகத்தை பார்த்தவுடன் இவர்தான் இறுதி தூதர், இவர்தான் முஹம்மத் நபி என்று அவர்களை நான் விளங்கிக் கொண்டேன். எப்படி விளங்கிக் கொண்டேன் என்று சொன்னால், என்னுடைய மகனை பார்த்தவுடன் இவன் என்னுடைய மகன் என்று எப்படி எனக்கு அடையாளம் தெரியுமோ, நம்முடைய மகனை நான் பார்த்தவுடன் நம்முடைய மகன் என்று எப்படி பார்த்தவுடன் நமக்கு அடையாளம் தெரியுமோ, அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தவுடனே தெரிந்து கொண்டேன், இவர்கள்தான் இறுதி தூதர், இவர்தான் முஹம்மது நபி என்று. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்பது முற்றிலும் முழுவதுமாக தௌராத்தில் வர்ணிக்கப்பட்டு சொல்லப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றார். எனவே அவருடைய வருகை என்பது மிக சாதாரணமானது அல்ல. இந்த உலகத்தில் அவருடைய பிறப்பு என்பது மிக எளிதாக எடுத்துச் செல்ல வேண்டிய விஷயம் அல்ல. அல்லாஹ் இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டிய பேர் அற்புதங்களில் ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு.
அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுவான், வஇன் தஉது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தால் அவைகளை எண்ண முடியாது என்பதாக சொல்லி காட்டுவான். அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு எத்துணையோ அருள் கொடைகளை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். எத்துணை அருள் கொடைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான், நிஅமத்துக்களை தந்திருக்கின்றான், பரக்கத்துக்களை தந்திருக்கிறான் என்பதை நம்மால் யூகித்து பார்க்க முடியுமா? நம்மால் எண்ணி பார்க்க முடியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருள் கொடைகளை நீங்கள் எண்ணினால் அதை எண்ணவே முடியாது என்பதாக அல்லாஹ் திருமறை குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய அருள் கொடை எத்தனையோ அருள் கொடை. ஆனால் எல்லா அருள் கொடைகளிலேயும் மிக உன்னதமான போற்றுதலுக்குரிய மிகப்பெரிய அருள் கொடை எதுவென்று சொன்னால், அண்ணலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டது. அதை நாம் சொல்லவில்லை, அல்லாஹ்வே திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவான். லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅத ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுல் கிதாப வல் ஹிக்மா. லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன, அல்லாஹ் முஃமின்களுக்கு பேர் உபகாரம் செய்திருக்கின்றான், அருள் புரிந்திருக்கின்றான். இது பஅத ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம், உங்களில் இருந்தே ஒரு தூதுவரை உங்களுக்கு அனுப்புவதின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு பேருபகாரம் செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவார். அருமையானவர்களே, அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் வருகை என்பது ஒரு அருள் கொடை, ஒரு அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருள் கொடைகளுக்கெல்லாம் மிக உன்னதமான ஒரு அருள் கொடை என்பது இந்த வசனத்திலிருந்து தெரிகின்றது. அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் அருள் கொடைகளும் நமக்கு இல்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகத்தில் நஷ்டவாளிகளாகத்தான் இருப்போம். அதையும் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான், வலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் காஸிரீன். அல்லாஹ் உங்கள் மீது அல்லாஹ்வின் கருணையும் அருளையும் நீக்கிவிட்டான் என்று சொன்னால் நீங்கள் கைசேதப்படக்கூடியவர்களாக நஷ்டவாளிகளாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அல்லாஹ்வினுடைய பேரருள் கொடை என்பது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை. அவருடைய வருகை இல்லை என்று சொன்னால், அந்த அருள் கொடை உங்களுக்கு இல்லாமல் போயிருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகியிருப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, இன்றைக்கும் நாம் அல்லாஹுவை விளங்கி இருக்கிறோம் என்று சொன்னால், குர்ஆனை நாம் ஓதுகிறோம் என்று சொன்னால், அதை எந்த வழியில் நாம் அல்லாஹுவை விளங்கி கொண்டோம், எந்த வழியில் அல்லாஹுவை எப்படி வணங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம், குர்ஆனை எந்த வழியிலே நாம் பெற்றுக்கொண்டோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையின் மூலமாகத்தான் இவை எல்லாவற்றையும் நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். எந்த எல்லா அருள் கொடையிலுக்கும் பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் கொடை என்பது நமக்கு இருக்குகிறது. வதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும். எனவே அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அருள் கொடையை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வதுகுரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அந்த நிஅமத்தை அருள் கொடையை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பிறப்பு, அவருடைய வருகை, அவர்கள் நமக்கு தூதுவராக நமக்கு கிடைக்கப்பட்டது என்பது ஒரு மகத்தான ஒரு அருள் கொடை. அதை நாம் நினைவு கூறித்தான் ஆக வேண்டும். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லுகின்றான், அவருடைய வருகையை நீங்கள் நினைவு கூறுங்கள், அது உங்களுக்கு கிடைக்கப்பட்ட மகத்தான அருள் கொடை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவான். அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த அருள் கொடையை, இந்த பேரற்புதத்தை நாம் நினைவு கூறுவது மட்டுமல்லாது பிறருக்கும் அதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு, அவருடைய வருகை, அவர்கள் எதை நமக்கு கொண்டு வந்தார்கள், அவர்கள் எப்படி ஒரு வாழ்வு இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார்கள் என்ற மட்டுமல்லாது அவருடைய மாண்புகள், அவருடைய சிறப்புகள், கண்ணியம் எல்லாவற்றையும் நாம் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். எந்த நிஅமத்தை அருள் கொடையை அல்லாஹ் நமக்கு வழங்கினானோ அதை நாம் நினைவு கூறுவதோடு மட்டுமல்லாது அதை மற்றவர்களுக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும். அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். உம்முடைய இறைவன் அருள் கொடையை
பற்றி பிறருக்கு அறிவித்துக் கொண்டிருப்பீராக என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவான். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட இறை தூதர் கண்மணி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நமக்கு ஒரு பேர் அற்புதமாக அருள் கொடையாக நமக்கு அல்லாஹ் அவர்களை வழங்கி இருக்கின்றான். இன்றைக்கு அவர்களை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அவருடைய வருகையின் மூலமாக எவ்வளவு பெரிய சீர்திருத்தங்களை இந்த உலகத்திற்கு நமக்கு தந்திருக்கின்றார்கள். அவர் வருகையின் போது இந்த உலகம் எப்படி இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய கற்பனைக்கு கூட எட்டாத அளவிற்கு மிகப்பெரிய அக்கிரமங்களும் அநியாயங்களும் கொடுமைகளும், பிற மனிதன் இன்னொரு மனிதனை அடித்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு பெரிய அநியாயம் அக்கிரம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த காலகட்டத்திலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அவதரித்தார்கள். அருமையானவர்களே, தங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அதையே ஒரு துர்க்குறியாக நினைக்கக்கூடிய சமுதாயம் அந்த சமுதாயம். தனக்கு பிறந்த பெண் குழந்தையை உயிருடனேயே குழி தோண்டு புதைக்கக்கூடிய ஈவு இரக்கமற்றவர்களாக இருந்தார்கள் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த மனிதர்களைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெழுகுவர்த்தியை விடவும் மென்மையாக உருக்கி காட்டினார்கள் அவருடைய உள்ளத்தை. சஹாபா பெருமக்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த இரக்கம் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னார், தன்னுடைய பிள்ளையையே குழி தோண்டி புதைக்கும் அளவுக்கு இருந்த வக்கிர புத்தி உடையவர்களாக இருந்த அந்த தோழர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மையாக மாற்றி காட்டினார்கள். தன்னுடைய கரம் தெரியாமல் இன்னொருவர் மீது படுவதை கூட அவர்கள் அதை துர்க்குறியாக நினைக்கக்கூடிய அளவிற்கு, தன்னுடைய கரம் இன்னொருவர் மீது தெரியாமல் பட்டுவிட்டால் கூட அதற்கு மன்னித்து விடுங்கள் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இரக்கம் உள்ள ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உருவாக்கி தந்தார்கள். கடவுளின் பெயரால் அவர்கள் செய்த அநியாயங்கள் அக்கிரங்கள் எவ்வளவோ இருந்தது. எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே நீங்கள் அஞ்சுங்கள் என்ற கொள்கையை கொண்டு வந்து அவர்கள் மத்தியிலே அதை போதித்தார்கள். அதை அவர்கள் அப்படியே வாங்கி உள்வாங்கிக் கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அவை எல்லாவற்றையும் அவர்கள் அப்படியே நம்பி ஏற்றார்கள். அல்லாஹுவை ஏற்றார்கள். அல்லாஹுவுக்கு மாறு செய்தால் கிடைக்கக்கூடிய தண்டனையை ஏற்றார்கள். நம்முடைய மனங்களில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் இவைகளுக்கெல்லாம் என்ன தீர்வு என்பதை எல்லாவற்றையும் போதித்து காட்டினார். வரலாற்றிலே ஒரு நிகழ்வு, ஹதரத் ஹந்தலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு நாயக தோழர், ஒரு முறை அவர் வீதியிலே வருகின்ற பொழுது நாஃபக ஹந்தலா, ஹந்தலா முனாஃபிக்காக ஆகிவிட்டான், ஹந்தலா முனாஃபிக்காக ஆகிவிட்டான் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார். ஹதரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் அவரை எதிர்கொள்கின்றார்கள். ஏன் அப்படி சொல்லுகின்றீர்கள்? நீங்கள் எவ்வளவு பெரிய இறை தூதருக்கு நெருக்கமான ஒரு தோழர், நீங்கள் ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது ஹந்தலா சொன்னார் அபூபக்கரை பார்த்து, அபூபக்கர் அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக அவருடைய சபையில் நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது சொர்க்கம் நம்முடைய கண்களுக்கு தெரிகின்றது, நரகத்தை பார்த்து நாம் பயப்படுகின்றோம். முற்றிலும் முழுவதுமாக அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே நம்முடைய எண்ணங்கள் அப்படியே இருக்குகின்றன. ஆனால் வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு அந்த எண்ணம் சிந்தனம் கொஞ்சம் குறைஞ்சு பிள்ளைகள் மீதும் மனைவிகள் மீதும் இங்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீதும் சில நாட்டங்கள் மீது ஆசைகள் ஏற்பட்டு விடுகிறது. இப்போ அங்கு ஒரு நிலை இங்கு ஒரு நிலையா? நபிகள் நாயகம் அவர்களுக்கு சபையில இருக்குகின்ற பொழுது எப்படி நம்முடைய மனோநிலைகள் இருந்ததோ அப்படித்தானே எல்லா நிலைகளிலும் இருக்க வேண்டும். ஆனால் வீட்டுக்கு வந்தால் அந்த நிலை மாறுகின்றதே. அப்ப இது முனாஃபிக்குத்தனம் இல்லையா? அங்கு ஒரு நிலை இங்கு ஒரு நிலை என்ற அடிப்படையில் இது முனாஃபிக்கு இல்லையா என்பதாக ஹந்தலா கேட்ட பொழுது ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நாஃபக அபூபக்கர், அபூ என்று சொன்னால் அபூபக்கரும் முனாஃபிக்கும் தான். எனக்கும் அது மாதிரி தான் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் இருக்குகின்ற பொழுது நம்முடைய உணர்வுகள், நம்முடைய சிந்தனைகள், ஈமானிய உணர்வு, அல்லாஹ்வின் அச்சம், பயம் எவ்வளவு தூரத்திற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய வீடுகளுக்கு சென்றால் இருப்பதில்லையே, குறைந்து விடுகின்றது. ஆனால் அதற்காக வேண்டி அவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவில்லை, பாவம் செய்யவில்லை, கடமையை செய்யாமல் விட்டுவிட்டதில்லை. இருந்தாலும் ஈமானிய உணர்வு, அச்சம் கொஞ்சம் குறைகிறது. அதையே அவர்கள் இரட்டை வேடம் என்பதை போல் எடுத்துக்கொண்டு சொன்னார்கள். பிறகு இரண்டுவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று இந்த விஷயத்தை சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாழ்க்கை என்றால் அப்படித்தான், கொஞ்சம் அப்படியும் இப்படியும் தான் இருக்கும். என்னிடத்தில் இருக்குகின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனோநிலை,
அதே நிலை உங்கள் வீடுகளுக்கும் நீங்கள் சென்றதற்கு பிறகு கடை தெருவிற்கு சென்ற பொழுது எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு அந்த சிந்தனை இருக்கும் என்று சொன்னால், மலக்குமார்கள் வானத்திலிருந்து வரிசையாக இறங்கி வந்து உங்களுக்கு கைலுஹா கொடுப்பார், முசாபாக செய்வார்கள், உங்களை கட்டி ஆறு அணி தழுவிக் கொள்வார்கள். ஆனால் அந்த நிலைகள் எல்லாம் ஏற்படுவது இல்லை, கொஞ்சம் அப்படி இப்படி மாற்றமாகத்தான் இருக்கும் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, எப்படி இருந்த அந்த சஹாபா பெருமக்களை, எப்படிப்பட்ட ஒரு மனோநிலைக்கு ஈமானிய உணர்வை, உறுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போதித்து காட்டினார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருள் கொடை என்பது அருள் கொடைதான், பேர் அற்புதம் தான். அவர்கள் தங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா தீங்குகளையும், பிற மனிதர்கள் செய்த எல்லா தவறுகளையும் அவர்கள் பொறுத்து கொண்டு சகித்துக் கொண்டு மன்னிப்போராக இருந்தார். வரலாற்றில் நிறைய நிகழ்வுகளை நம்மால் சொல்ல முடியும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்கள். ஆரம்பத்தில் இருந்தே ஈமான் கொள்வதற்கும் பெருமானார் மீதும் அவர்களுக்கு ஒரு பற்றுதல் உண்டு. ஆனாலும் கூட அவருடைய தாயார் அவரை தடுத்து கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் தாயாருடைய சொல்லையும் மீறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை பிடித்து தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டார் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்பொழுது வீட்டுக்கு வருகின்ற பொழுதெல்லாம் அவருடைய தாயார் அபூ ஹுரைராவை திட்டிக் கொண்டே இருப்பார். இப்படி நீ தேவையில்லாத ஒரு மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொண்டாயே, புதுமையாக இருக்கக்கூடிய ஒரு கொள்கையை நீ ஏற்றுக்கொண்டாயே, காலம் காலமாக நம்முடைய மூதாதையர்கள் வணங்கி வந்த தெய்வங்களை நீ புறக்கணித்து விட்டாயே என்று அவரை திட்டிக் கொண்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் அவருடைய தாயார் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இவர்தான் என்னுடைய மகனை கெடுத்து விட்டார், இவர்தான் இப்படி ஒரு கொள்கையை கொண்டு வந்து என்னுடைய மகனை என்னிடத்திலிருந்து பிரித்து விட்டார், ஒரு கொள்கையை புகுத்தி விட்டார், என் மகனை கெடுத்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே திட்ட ஆரம்பித்து விட்டார். இந்த செய்தி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய தாயாருக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். எதற்காக? என்னை அவர் திட்டுகிறார், ஏசுகிறார் என்பதுக்கல்ல. இன்றைக்கு அவருடைய நிலை கொஞ்சம் மாறி அவர் உங்களையே திட்ட ஆரம்பித்து விட்டார். நான் வீட்டில் இருக்கின்ற பொழுது உங்களை அவர் திட்டுகின்ற பொழுது நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? எனவே என்னுடைய தாயாருக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயாருக்காக வேண்டி துஆ செய்தார்கள். அவருடைய தாயாருக்காக வேண்டி துஆ, தன்னை திட்டுகிறார், ஏசுகிறார், நாம் கொண்டு வந்த மார்க்கத்தை பழிக்குகின்றார், புறக்கணிக்குகின்றார் என்று எல்லாம் தெரிந்திருந்தும் கூட அவர் மீது கருணை கொண்டு இரக்கம் கொண்டு அவருக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த துஆவுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வருகின்றார்கள். வீட்டிலே நுழைகின்ற பொழுது அவருடைய தாயார் குளிக்கிற சத்தம் கேட்கிற தண்ணீர். கதவை திறந்தவுடன் அவருடைய தாயார் சொல்லுகின்றார், நான் குளித்துக் கொண்டிருக்கின்றேன், கொஞ்ச நேரம் அங்கே இரு என்று. குளித்து முடித்துவிட்டு உடையை மாற்றி தன்னை முழுவதுமாக ஆடையை கொண்டு சுட்டி கொண்டு வந்து ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுகின்றார்கள். அவருக்கு அவ்வளவு ஆனந்தம், மகிழ்ச்சி. அதுவரையிலும் என்னுடைய தாயார் என்னையும் நான் கொண்டிருக்கக்கூடிய மார்க்கத்தையும் என்னுடைய உயிரிக்கும் மேலான பெருமானாரையும் திட்டுகிறாரே என்று ஏகி தவித்து அழுது கொண்டிருந்தக்கூடிய அபூ ஹுரைரா இப்பொழுது அழுகை வேறு விதமாக மாறுகிறது. ஒரு முறைதானே பெருமானாரிடத்திலே நான் கேட்டேன், என்னுடைய தாயாருக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று. நபிகள் நாயகம் அவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல், ஆதரவு வைக்காமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். என்னுடைய தாயாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து விட்டானே என்ற அந்த மகிழ்ச்சியில் அவர்கள் அழுதார்கள் என்பதாக வரலாற்றிலே பார்க்கின்றோம். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து இந்த செய்தியும் சொல்லுகின்றார். இப்படி கருணையே உருவான காத்தமுன் நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவோ நமக்கு செய்திருக்கின்றார்கள். அவர்களை நாம் நினைவு கூற வேண்டாம் என்று சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவார், அல்லாஹ்வுடைய நாளை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக. அல்லாஹ்வுடைய நாள் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த உலகத்தில் நிகழ்த்திய பேரற்புதமான நிகழ்வுகள் எவைகளெல்லாம் உண்டோ அவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய நாள் தான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பிறந்தது என்பது அதுவும் அல்லாஹ்வுடைய நாள் என்று சொன்னால், தொன்று தொட்டு காலம் காலமாக வரைந்திருக்கப்பட்ட ஒவ்வொரு முன்னால் அனுப்பப்பட்ட வேத புத்தகங்களிலும் பெருமானாருடைய வருகை பற்றி சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. எப்பொழுது அவருடைய வருகை, எப்பொழுது ஒரு வருகை என்று மக்கள் எல்லாம் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். யூதர்களும் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள், கிறிஸ்தவர்களும் ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். யூத நஸ்ரானிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டேதான் இருந்தார்கள். அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் யூத நஸ்ரானிகள் ஏன் பெருமானாரை நிராகரித்தார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர் ஒருவர் வருவார் என்று அவருடைய வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அதை நம்பியும் இருந்தார். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், நம்முடைய சமுதாயத்தில் தான் அவர் பிறக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தார்கள். யூதகுலத்திலே தான் முகமது நபி பிறக்க வேண்டும் என்று யூதர்களும், கிறிஸ்தவத்திலே தான் நபிகள் நாயகம் அவர்கள் பிறக்க வேண்டும் என்று நசரானியர்களும் அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இரண்டுக்கும் மாற்றமாக ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி குலத்திலே பிறந்தார்கள். எங்கள் குலம்தான் நபிமார்கள் பிறக்குவதற்கு ஏற்றமான குலம். தொன்று தொட்டு பாரம்பரியமாக எங்கள் கோத்திரத்திலே தான் நபிகள் வந்திருக்கின்றார்கள், நபிமார்கள் தோன்றியிருக்கின்றார்கள். அப்படி இருக்க இவர் எங்கோ பிறந்திருக்கிறார், அவரை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்கள் நிராகரித்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை அவர்களும் ஆதரவைத்துக் கொண்டுதான் இருந்தார்கள், எதிர்பார்த்து கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த அந்த நாள் என்பது ஒரு அல்லாஹ்வுடைய நாள். அந்த நாளை நாம் நினைவு கூறாமல் இருக்க முடியாது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துல்ஹஜ் மாதம் அன்று அவர்கள் செய்த ஒரு குர்பானி, அல்லாஹ்விற்காக வேண்டி உங்களுடைய மகனை நீங்கள் அறுத்து பலியிடுங்கள் என்று இப்ராஹிமுக்கு அல்லாஹ் கட்டளை போட்டார். அந்த கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு அறுப்பதற்கு முயற்சி செய்தார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அது எவ்வளவு பெரிய ஒரு மக உன்னதமான ஒரு செயல்! அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தன்னுடைய மகனையே அறுத்து பலிவிடுவதற்கு துணிந்து வருகிறார் என்று சொன்னால் அவருடைய ஈமானிய உணர்வு எப்படி இருந்திருக்க வேண்டும்! அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான், கபூல் செய்தான். உங்களுடைய மகனை நீங்கள் அறுக்க வேண்டாம், நிறுத்திக் கொள்ளுங்கள். இதோ வானத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்கி அதற்கு பகரமாக இந்த ஆட்டை அறுத்து நீங்கள் குர்பானி கொடுங்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டான். அதை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். ஆனால் அந்த மக உன்னதமான அந்த செயலை நினைவு கூறும் விதமாக இன்றைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை அதை நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம், நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் ஃபதக்கிர் மின் அய்யாமில்லா, அது அல்லாஹ்வுடைய நாள். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளை ஒரு சிறப்புக்குரிய நாளாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால், அந்த நாளில் அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் வேறு யாரும் நிகழ்த்த முடியாத பேரற்புதங்களை அல்லாஹ் அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளிலே நிகழ்த்தினான். எனவே அந்த நாள் ஒவ்வொரு வாரமும் அது நினைவு கூறப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், சூரியன் உதயமாக கூடிய நாட்களிலேயே ஆக மிகச் சிறந்த நாள் எதுவென்று சொன்னால் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் என்பதாக சொல்லுவார். அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளுக்கு ஏன் அல்லாஹ் இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை, கண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் என்று சொன்னால், அந்த நாளில் அல்லாஹ் மகத்தான நிகழ்வுகளை இந்த உலகத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றான், ஆஷுரா தினம் உள்பட. ஃபதக்கிர் மின் அய்யாமில்லா, அல்லாஹ்வுடைய நாளை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்ற அடிப்படையில் அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகையின் மூலமாக இந்த மார்க்கத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டே அல்லாஹ் இந்த குர்ஆனை நமக்கு தந்து நமக்கு நேர்வழி அல்லாஹ் காட்டியிருக்கின்றான். எனவே அவர்களுடைய வருகையினுடைய அந்த நாளை நாம் நினைவு கூற வேண்டும். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மார்க்கத்தை, ஷரியத்தை நமக்கு கொண்டு வந்தார்களோ அதை அப்படியே முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை, நசீபை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் வாழிப்பானாக. வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.